ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம Hyundai Grand i10 Niasக்கு 360 டிகிரி கேமரா ஃபிட் பண்ணிட்டோம், இன்ஸ்டால் பண்ணிட்டோம். அதை இப்ப கேலிபிரேட் பண்ண போயிட்டு இருக்கோம். வாங்க பார்க்கலாம். இந்த வண்டியில வந்து நம்ம கேலிபிரேட் பண்றோம். கேலிபிரேட் பண்றப்போ ஒரு சில வண்டியில வந்து எம்எம்ல கேட்கும் பாராமீட்டர்ஸ், இந்த வண்டியில சென்டிமீட்டர்ல கேக்குது. சோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஆப்டிமைஸ் பண்ணி ஒவ்வொரு பாராமீட்டரா இன்புட் கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம மேனுவல் கேலிபிரேஷன் பண்ணி இதை சக்சஸ் பண்ணணும். இது வந்து நம்ம மேனுவலா செட் பண்ண போறோம். ஓகேங்களா? இப்போ வந்து கேலிபிரேட்டிங் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. இந்த கேலிபிரேஷன் ப்ராசஸோட ரிசல்ட் வந்து சக்சஸா இல்ல ஃபெயிலா அப்படிங்கிறது வரும். இந்த மாதிரி கேலிபிரேஷன் பண்ணி வந்து நம்ம 360 டிகிரி கேமரா யூஸ் பண்றப்ப அதோட அவுட்புட் வந்து நல்லா இருக்கும், பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும், எட்ஜ் டு எட்ஜ் ஓட்ட முடியும் நம்ம வண்டியை. இப்போ நம்ம இதை சேவ் பண்ணி எக்ஸிட் பண்ணணும். இப்போ நம்ம ரிவர்ஸ் எடுக்கிறோம். சரிங்களா? இங்க பாருங்க, இந்த கேமரால பாருங்க, ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு கட்டையோ ஏதோ ஒன்று இருக்கு. இப்போ கட்டை வந்து நம்ம இடிக்காம எடுக்கணும். நம்ம இதுதான் அந்த ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்ட் வந்து இங்க எப்படி தெரியுது, பட் சேட்டலைட் வியூல இந்த மாதிரி தெரியுது. அதையும் பாத்துங்க. இப்ப பாருங்க, இந்த ஆப்ஜெக்ட்டும் நம்ம இதுக்கும் வண்டிக்கும் ஒரு கேப் இருக்கு. ஆனா இந்த ஆப்ஜெக்ட் வந்து இந்த ஷேடோல எங்கேயுமே டச் ஆயிடக்கூடாது. அவ்வளவுதான். அப்படி இருந்தா என் வண்டி வந்து எங்கேயும் கோடு போடாம கரெக்டா இருக்கும். பாருங்க, இந்த ஆப்ஜெக்ட் தெரியுதுங்களா? இப்ப ரிவர்ஸ் கேமரால தெரியாது, ஆனா இந்த சேட்டலைட் வியூ கேமரால தெரியும் எனக்கு. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 4 இன்ச் கேப் தான் இருக்கும். 4 இன்ச் கேப்ல இந்த அளவு தெளிவா ஓட்ட முடியுது. இப்ப கிளைண்ட் வந்து டிரைவர் சீட்ல இருக்காப்ல, ஒரு கல் இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே முன்னாடி போறாப்ல. இந்த ஆப்ஜெக்ட் நம்ம வண்டியில இப்ப எந்த பார்ட்ல இருக்குங்கிறது நமக்கு தெரியும். உங்க காருக்கும் 360 டிகிரி கேமரா செட் பண்ணி கேலிபிரேட் பண்ணோமா? வாஸ்க்கு வாங்க.